ஓசூர் அருகே குடிபோதையில் ஏற்பட்ட குடும்ப தகராறின் போது மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். போதை வெறி கொலை வெறியாக மாறியது எப்படி? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த பாகலூரில் கோட்டை பகுதியில் வசித்து வருபவர் 34 வயதான மகேந்திரன். இவர் பூ வியாபாரம் செய்து வந்தார். இவருக்கு கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு ஓசூர் அருகே திப்பலம் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லாத நிலையில் மகேந்திரன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார். இதனால் பெற்றோர் அவருக்கு சர்ஜாபுரம் பகுதியில் உள்ள ஒரு மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் அவர் அடிக்கடி அங்கிருந்து வெளியேறி தொடர்ந்து குடித்து வந்துள்ளார். இதனால் மனைவியிடமும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் மனைவி கோபித்து கொண்டு 15 நாட்களுக்கு முன்பு அம்மா வீட்டிற்கு சென்று விட்டார். 2 தினங்களுக்கு முன் மாமியார் வீட்டிற்கு சென்ற மகேந்திரன் மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். ஆனால் அன்று இரவு மீண்டும் குடித்துவிட்டு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த அவர் அதிகாலையில் எழுந்து வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து மனைவி பாரதியை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மனைவி உயிரிழந்த பின் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார். மறுநாள் மகளை பார்க்க வந்த பாரதியின் தாய் வீட்டு கதவை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தார். அங்கு பாரதி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இதுகுறித்து பாகலூர் போலீசில் புகார் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய மகேந்திரனை தேடி வருகின்றனர். குடிபோதையில் கணவன் மனைவியை கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.